நண்பர்களே, எங்கள் இருவர் சார்பிலும் நான் முதலில் நன்றி உரை சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக நன்றி உரை எப்போது சொல்வார்கள்? கூட்டத்தின் இறுதியில் நன்றி உரை சொல்வார்கள். கூட்டத்தின் இறுதியில் நன்றி உரை சொல்லும்போது கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். எல்லா கூட்டங்களிலும் நன்றி உரையை கடைசியில் சொல்ல கூட்டத்தில் யாருமே இல்லாமல் இருக்க பல விஷயங்களில் தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம். எனவே முதலிலேயே நன்றி உரை சொல்லிவிடுகிறேன். ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவதற்காக தமிழக அரசுக்கும் இதை இவ்வளவு விரிவாக ஆழமாக நேர்த்தியாக திட்டமிட்ட மாண்பமைந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளுக்கும் பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நார்ந்த நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 50 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு புத்தகம் வேண்டுமென்றால் அதற்காக நாட்கணக்கில், மணிக்கணக்கில், வாரக்கணக்கில் அலைந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். 10 பேருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கும். அந்த ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு 10 பேர் படித்திருக்கிறோம். புத்தகங்கள் கிடைக்காது. புத்தகங்களை தேடி அலைந்த ஒரு தலைமுறைக்குத்தான் இப்படி செல்வம் போல் புத்தகங்களை குவித்து வைத்திருக்கிற அழகை பார்த்து கொண்டாட தெரியும். நானெல்லாம் இந்த மேடையை அளவு தான் நான் பிறந்த வீடு. 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு சிறிய வீடு நான் பிறந்த வீடு. ஆனால் அந்த வீட்டில் 13 பேர் குடியிருந்தோம். அது ஒரு காலம். வீடு சிறியதாக இருந்தது, மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது. இப்போது வீடு பெரியதாகிவிட்டது, மனிதர்களின் உள்ளங்கள் சிறியதாகிவிட்டது. 13 பேர் வாழ்ந்த அந்த வீட்டில் புரண்டு படுப்பதற்கு கூட இடம் இருந்ததில்லை. விருந்தாளிகள் வந்தால், விருந்தாளிகள் வீட்டிற்கு வந்து விட்டால் வழக்கமான பாயும் தலகாணியும் போர்வையும் பறி போய்விடும். அது விருந்தாளிக்கு போயிடும். ஆமாம், எங்களை எல்லாம் தூக்கி வாசலில் போட்டுருவாங்க. அப்போ வாசலில் படுத்துக்கொள்வதற்கு, விரித்துக் கொள்வதற்கு போர்வை இருக்காது, தலகாணி இருக்காது. ஆனால் என்ன கொடுப்பார்கள் தெரியுமா? அம்மா முதல் நாள் தான் அவிழ்த்து கடற்றி போட்ட புடவையை கொண்டு வந்து கொடுப்பாள். அம்மா அவிழ்த்து போட்ட வேர்வையும், அம்மாவின் வேர்வையும், அம்மாவின் வாசனையும் கலந்த புடவையில் படுத்த குழந்தை இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்காது. நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். விலையுயர்ந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறேன். ஆனால் அம்மாவின் வேர்வையும் ஈரமும் மணமும் மிக்க ஒரு புடவையை விட விலையுயர்ந்த ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் இன்றைக்கு வரை நான் பார்க்கவில்லை. அந்த புடவையை தூக்கி போடுகிற போதே, அதை படுத்துக்கொள்வதற்காக தருகிற போதே அம்மா கூடுதலாக படுக்கிற வரை படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறாள். அதுதான் பாரதி கிருஷ்ணகுமாரை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. மதுரை நான் பிறந்து வளர்ந்த ஊர். நான் இங்கிருக்கிற பெரியோர்களுக்கு, நண்பர்களுக்கு, பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன். கோவில்களுக்கும், திருவிழாக்களுக்கும், விடுதிகளுக்கும், ஹோட்டல்களுக்கும், துணிக்கடைகளுக்கும் குழந்தைகளை அழைத்து கொண்டு போவதுதான் சிறப்பு என்று நீங்கள் நினைத்தால், உங்களிடம் இருக்கிற பணத்தை, பொருளாதாரத்தை, செல்வத்தை குழந்தைகளுக்கு உணர்த்தத்தான் அது பயன்படுமே தவிர குழந்தையை மேன்மைப்படுத்துவதற்கு அது பயன்படாது. மதுரையில் எந்த இலக்கிய கூட்டம் நடந்தாலும், எங்கே நடந்தாலும் அந்த கூட்டத்திற்கு அம்மா என்னை அழைத்து கொண்டு போவார். நான் சொன்னால் அந்த பட்டியலே ஒரு 15-20 நிமிடம் ஓடிவிடும்.
எழிலுரை மன்னன் என்று போற்றப்பட்ட லால்குடி புலவர்கரனிலே இருந்து, மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரிலிருந்து, ஆக்கி பரந்தாமனாரிலிருந்து, ஆசா ஞான சம்பந்தன் தொடங்கி மூமு இஸ்மாயில் வரை தமிழ்நாட்டின் அறிவுலகத்தின் எல்லா மேதைகளும் இசைக்கலைஞர்களும் பாடிய பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நான் அம்மாவோடு போயிருக்கிறேன். என் 16 வயது 20 வயது வரையில் இதுபோல் நாற்காலிகள் அல்ல. அந்த காலத்தில் இதுபோல் தலைக்கு மேலே விசிறி எல்லாம் இருக்காது. இவ்வளவு சௌரியமெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமாம், சுடுகிற தார் ரோட்டில் தரையில் அமர்ந்து தான் கேட்போம். நான் இன்னும் வெட்கமில்லாமல் சொல்கிறேன், 8 மணி நேரம் தார் ரோட்டில் அமர்ந்து ஒரு சிந்தனை பட்டிமண்டபத்தை கேட்டுவிட்டு போனால் மறுநாள் காலையில் சிறுநீர் கழிப்பதற்கு சிரமமாக இருக்கிற அளவுக்கு வெப்பம் தகிக்கிற தார் ரோட்டில் அமர்ந்து என் 20 வயது வரையில் தமிழ்நாட்டில் எல்லா அறிஞர்களும் பேசியதை தரையில் அமர்ந்து கேட்டேன். 20 வயதிற்கு பிறகு அந்த மேடையில் நானே அவர்களோடு சேர்ந்து பேச ஆரம்பித்தேன். இன்னொன்றும் நடந்தது. கேபி சுந்தராமாள் பாடி முடித்ததும், மதுரை மணி ஐயர் பாடி முடித்ததும், சோமு பாடி முடித்ததும், ஜெயகாந்தன் பேசி முடித்ததும், கண்ணதாசன் பேசி முடித்ததும், தீபம் பார்த்த சாரதி பேசி முடித்ததும், சம்பத் பேசி முடித்ததும் அம்மா சொல்வாள், ஓடு ஓடு. அவர்கள் கார் ஏறி போவதற்கு முன்பாக ஓடி போய் அவர் கால்களிலே விழுந்து வணங்கு. தமிழையும் மொழியையும் இசையையும் கலையையும் போற்றும் அந்த மேதைகளின் கால்களை தொட்டு வணங்கு. எங்கள் அம்மா இன்னொரு வார்த்தையும் சொல்லும், மகனே, சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து விடாதே, சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து நிமிர்ந்து விடாதே, குனிந்து அவர்களது கால்களை தேடி அவர்களது கட்டை விரல்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு வா மகனே என்று என்னை அனுப்பியிருக்கிறாள். பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், நான் தொட்டு வணங்காத கால்களே தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அதன் பலன் என்ன தெரியுமா? அப்படி அறிவில் சிறந்த மேதைகளின் கால்களில் விழுந்து வணங்கியதால் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட இந்த குழந்தை இன்றைக்கு யார் காலிலும் விழாத ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள். நான் இதை வேறு எதற்காகவும் சொல்லவில்லை. குழந்தைகளை அழைத்து கொண்டு வராமல் ஏன் வந்தீர்கள் என்று கேட்பதற்காக சொல்கிறேன். குழந்தைகளை எப்படி நீங்கள் ஆற்றுப்படுத்துவீர்கள்? பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்கிற போது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெட்மாஸ்டர் சொல்லுவாங்களா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் போது சொல்லுவாங்க, இந்த நண்பர் உமாசங்கர் இருக்கிறார், இங்கே ஊர்லேயே பள்ளிக்கூடம் நடத்துகிறார், நான் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறேன். நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பிள்ளையை பார்த்துக்கங்க. அப்படி கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டா? உண்டு. அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டா? உண்டு. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை உண்டு, அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு. ஆனால் பள்ளிக்கூடம் வீடு போல இருந்தால் மட்டும் குழந்தை சிறப்புற மாட்டான். வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். வீட்டில் ஒரு சிறிய நூலகம் இருக்க வேண்டும். நீங்கள் படிக்காமல் குழந்தைகளை படி படி என்று சொல்லக்கூடாது. நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன். நீங்கள் படிப்பது மாதிரி பாவலா செய்தால் கூட போதும், நீங்கள் படிப்பது மாதிரி நடித்தால் கூட போதும், குழந்தை படிக்க ஆரம்பித்து விடும். நீங்கள் தலைகீழாக புத்தகத்தை வைத்துக் கொண்டாவது படிப்பது மாதிரி பாவலா செய்து கொண்டு படிக்க சொன்னால் குழந்தை படிக்கும். நீங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு, நீங்கள் அலைபேசியில் பேசிக்கொண்டே குழந்தையை படிக்குமாறு 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 படிடா 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 அப்படின்னு எத்தனை விதையற்ற இரக்கமாக நீங்கள் சொன்னாலும் நீங்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை குழந்தையிடம் கொண்டு வர முடியாது. எனக்கு இன்றைக்கு தலைப்பு, நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு, உடம்பொடு உயிருடை நட்பு. இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்தோம், உண்மை. ஆனால் விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்கிறது? பிறந்த நிமிடத்தில் இருந்து, பிறந்த நிமிடம் கூட இல்லை, பிறந்த நொடியில் இருந்து எல்லோரும் மரணத்தை நோக்கித்தான் போகிறோம். உண்டா இல்லையா? எல்லாரும் மரணத்திற்கான வரிசையில் நிற்கிறோம்.
யார் முன்னால் யார் பின்னாலன்னு தான் தெரியாது. ஆனால் எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம். ஒரு நொடி நேரத்திற்குள் இந்த உலகத்தில் 4 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு நொடி தான். தம்பி பேசி முடிச்சதுக்குள்ள எத்தனை பிறந்திருக்குன்னு பாருங்க. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிறக்கும்னு பாருங்க. ஒரு நொடியில் இந்த உலகத்தில் 4 குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அதே ஒரு நொடியில் 2 குழந்தைகள் அல்லது இருவர் இறந்து போகிறார்கள். 4 பேர் இந்த உலகத்திற்கு வந்தால் இந்த உலகம் 2 பேரை வெளியே அனுப்பி வைக்கிறது. கண்ணதாசன் சினிமாவுக்கு எழுதினார், வாழ்க்கை என்பது வியாபாரம், அது ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். முடிஞ்சது, அவ்வளவுதான். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் யோசிச்சு பாருங்க. தாத்தம் போயிட்டான், முப்பாட்டம் போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க, போயிட்டாங்க. அதனால தான் இடம். நம்மளும் ஒரு காலத்தில் போய் இந்த நாற்காலியை காலி பண்ணி கொடுத்தா தான் அடுத்து வர்றவன் உட்காருவான். நம்ம காலி பண்ணி கொடுத்தே தான் ஆகணும். திருமறையான திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு, ரொம்ப அழகான வசனம். எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும், எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மரணம் உங்களை தேடி கண்டுபிடித்து விடும். ஒரு நொடி பிந்தாது, ஒரு நொடி முந்தாது. ஒரு நொடி பிந்தாது, ஒரு நொடி முந்தாது. இந்த உடம்பு அழிவதற்கானது தான். இந்த உடம்பு ஒரு தாயின் கருவறையில் இருந்து வந்தது மட்டுமில்லை, மண்ணிலே இருந்து வந்தது. மண்ணிலே இந்த உடம்பிலே இருக்க பொருட்கள் எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது. தகப்பனின் உயிர் சத்து என்பது திரவம் தானே, தண்ணீர் தானே. தாயின் வயிற்றில் இருந்தது பனிக்குடம் என்பது தண்ணீர் தானே, தண்ணீரின் மாறிய வடிவம் தானே. இந்த மண்ணிலே இருந்துதான் வந்தோம், இந்த மண்ணுக்குத்தான் போகிறோம். இந்த மண் சாதாரணமானதில்லை நண்பர்களே. இந்த உலகத்தில் இருக்கிற 450 கோடி மக்களுக்கும் இந்த மண் தான் உணவு போடுகிறது. நீங்கள் சாப்பிடுகிற எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பால் சாப்பிடுகிறேன், பால் மாடு கொடுக்கிறது. மாடு பால் கொடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? புல் காரணமாக இருக்கிறது. புல் எங்கே இருந்து வருகிறது? மண்ணில் இருந்து வருகிறது. இந்த மண்ணிலே இருந்து வருகிற பொருளைத்தான், இந்த மண் தருகிற பொருளைத்தான் நாம் சாப்பிடுகிறோம். ஒட்டுமொத்த உலகத்தின் பசியையும் இந்த மண் தான் தீர்த்து வைக்கிறது. ஒன்றை யோசித்து பார்த்தீர்களா? 450 கோடி மக்களின் பசியையும் தீர்க்கிற மண்ணுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்குமா பசிக்காதா? மண் பசித்ததாலே தான் நூற்றாண்டுகளாக உங்களையும் என்னையும் என் முன்னோர்களையும் அது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அம்மாள் சொல்கிறான், அந்த அங்கே புதுசாக ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், அங்கே ஒரு 19 சென்ட் வாங்கி போட்டிருக்கேன், இங்கே ஒரு 3 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். நீ எங்கே வேணால் வாங்கி போடு, மண் ஒன்றை வாங்கி போட்டுரும், ஒன்றை வாங்கி போட்டுரும். அவ்வளோதான் மரணம். யாராக இருந்தாலும் தின்னுரும். முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல். ஒரே ஒரு விஷயம் தான் மரணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் இன்னைக்கு நீ பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க. யாருக்கும் பயன்படாமல் நல்லா கேட்டுக்கங்க, யாருக்கும் உதவாமல், யாருக்கும் பயன்படாமல், யாருக்கும் உதவாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு யாராவது இறந்து போனால் அது இழிவு. சரியா தப்பா ரைட்டா? ஒன்று குடும்பத்துக்கு, இல்லை வீட்டுக்கு, இல்லை ஊருக்கு, இல்லை தெருவுக்கு, நாட்டுக்கு. ஆனால் யாருக்கும் எதற்கும் பயன்படாமல் ஒருவன் வாழ்ந்து தின்று தானே வாழ்ந்து பிறருக்கு பயன்படாமல் இறந்து போனால் அதன் பெயர் என்ன? இழிவு. இழிவு என்கிற அந்த சொல்லிலே இருந்துதான் இழவு என்கிற சொல் பிறந்தது. ஆமாம், என்ன இழவு?
என்ன இளவு அப்படின்றது வசை சொல்லா, என்ன பாராட்டு சொல்லா? என்ன இளவுக்கு இதை சொல்கிற, என்ன இளவுக்கு இதை பேசுகிற அப்படின்னா, இழிவிலே இருந்து பிறந்தது இளவு. யார் எந்த பயனும் இல்லாமல் வாழ்ந்து இறந்து போனார்களோ அவர்களது மரணம் இழிவானது. யார் இறந்தாலும், நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யார் போனாலும் சரிதான். எனக்கு நீங்கள் பேசுனவங்க சொன்னாங்க, பாரதி கிருஷ்ணகுமார் எழுத்தாளர், பேச்சாளர், ஆவணப்பட தயாரிப்பாளர், எல்லாம் சரிதான். இது இருக்க வரைக்கும் தான். ஆமாம், எந்த அடப்பும் இல்லாமல் ஒரு காற்று ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எந்த அடப்பும் இல்லாமல், யாரும் பிடிச்சி வைக்காமல், யாரும் மூடி வைக்காமல், ஒரு கையளவு காற்று இங்கேக்கும் இங்கேக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு, வெளியே போகாமல். ஆமாம், நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வெளியே போகணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன, அவ்வளவுதான். பூச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் பாஷையில் சொல்லுவோம், பூச்சுன்னு வச்சுக்கோங்க. இது நான் பேசி முடிச்ச பிறகு நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்ன அசம்பிளியா உரையாடலுக்கு? பூச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பேர் இருக்கா? நீங்கள் சொல்லிட்டாங்க பாரதி கிருஷ்ணகுமார், ரைட்டு, நின்று வச்சுன்னா எடுத்துன்னு போகும்போது என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, நான் தான் பேச, நீங்கள் பேச மாட்டீங்களா? எடுத்துகிட்டு போகும்போது பாரதி கிருஷ்ணகுமார் போகிறான்னு யாராவது சொல்லுவாங்களா? பாடி, ஆமாம், பாடி தான். அது நீ சம்பாதிச்ச பேராக இருந்தாலும் சரி தான், உங்கள் அப்பா அத்தா வச்ச பேராக இருந்தாலும் சரி தான், உன் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து வச்ச பேராக இருந்தாலும் சரி தான், நீயே காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்ட பேராக இருந்தாலும் சரி தான், செத்த உடனேயே வச்ச பேர் போயிடும். பட்டினத்து சுவாமிகள் பாடினார், பேர்தனை இழந்து முடிஞ்சிச்சு, செத்த உடனே பேர் போயிடும். பேர்தனை இழந்து பிணமென்று பேரிட்டு சூரியங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே என்று பாடினார். அதை விட இன்னொன்று அழகாக பாடினார். ஆமாம், செத்து போனவனை சுற்றி உட்கார்ந்து அழுகிறவனை பார்த்து பட்டினத்தார் போகும்போது பாடிட்டே போனார், சாம்பிணந்தனை சுற்றி இனி போம்பினங்கள் அழுகுதுன்னு போயிட்டார். ஆமாம், செத்து போன பணத்தை சுற்றி உட்கார்ந்து அழுகிறது பூரா என்ன, இனிமேல் அடுத்து போக போகிற சாம்பிணங்கள் தன்னை சுற்றி இனி போம்பிணங்கள் கத்தும் கதை என்ன, கச்சிய கம்பெனின்னு பாடிட்டு போயிட்டார் பட்டினத்து சுவாமிகள். நம்ம செத்த பிறகு என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, நமக்கு தெரிய போதா? ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? நான் வேணால் சொல்லித்தரேன் உங்களுக்கு, எனக்கு தெரியும். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க செய்த சேவைகளை கொஞ்சம் பேசுவாங்க, அவங்கவுங்க செய்த தவறுகளை பேசுவாங்க, அவங்கவுங்க பெருமைகளை பேசுவாங்க. இது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நேற்று பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, நேற்று உயிரோடு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு இல்லை, போயிட்டார். என்ன என்ன பேசுகிறாங்கலாம் இல்லை. நான் தம்பிகிட்ட கூட சொன்னேன், கட்டாயமாக ஒன்று பேசுவாங்க. யார் போனாலும் எத்தனை மணிக்குன்னு கேட்பான், கேட்பானா இல்லையா? எத்தனை மணிக்குன்னு கேட்ட உடனே அது அது எல்லாருக்கும் நம்ம 2 மணிக்குன்னா மத்தியானம், ஏன் சாப்பாட்டு நேரத்துக்கு எடுக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி 4 மணிக்கு எடுக்கக்கூடாது அப்படின்வான். இறந்த பிணத்திற்கு செய்கிற மரியாதையை பார்த்து விட்டு ஒரு கவிஞன் சொன்னான், ஏ மூட பிணமே, உனக்கு மாலைகள் சூட்டுவதும், உனக்கு பன்னீர் தெளிப்பதும், உனக்கு வாசனை திரவியத்தால் உன்னை குளிப்பாட்டுவதும், உன் தலைமாட்டில் பத்தி பொருத்தி வைப்பதும் வேறு எதற்காகவும் அல்ல, உன்னிலிருந்து வரும் துர்நாற்றம் உயிரோடு இருக்கிற தன்னைக்கு பாதிக்கக்கூடாது என்பதில் உயிரோடு இருக்கிறவன் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள் என்று சொன்னான். இப்போ தூங்கையிலே வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இவ்வளவு சிறிய வாழ்க்கை, எந்தேனும் ஒரு நாள் வரப்போகிறது மரணம், அதை மாற்றவே முடியாது, வெல்லவே முடியாது. அப்படியானால் நீர்க்குமிழி போன்ற இந்த சிறிய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்வது எப்படி? பிறருக்கு உதவும் விதத்தில் வாழ்வது எப்படி? குறைந்தபட்சம் நமக்கு பயனுள்ளதாக அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி? நண்பர்களே, மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது.
இந்த உலகத்திற்கு உயிர்கள் ஒரு நொடியில் 4 உயிர்கள் வருகிறது என்று சொன்னேன் பாருங்கள். 4 பாதையில் வருகிறது. 4 பாதையில் உயிர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஒன்று கர்ப்பப்பையிலே இருந்து வருகிறது. அது விலங்கின் கர்ப்பப்பையாக இருக்கலாம், தாயின் கர்ப்பப்பையாக இருக்கலாம். அது சில வாரமாக இருக்கலாம், சில மாதமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வயிற்றில் இருக்கிற ஒரு கர்ப்பப்பையிலே இருந்து அதில் கருவாகி உருவாகி உயிராகி வருவது ஒரு முறை. கற்பையிலே இருந்து வருகிறது உலகத்திற்கு உயிர் வருவது ஒரு வழி. இன்னொரு வழி முட்டையிலிருந்து வருவது. ஒரு ஓட்டிற்குள் திரவமாக இருந்து திரவம் பிறகு கருவாகி உருவாகி உயிராகி ஓட்டை திறந்து கொண்டு வருகிறது. இது 2வது முறை. 3 தாவரங்கள் விதை. விதையாக இருந்து மண்ணில் விழுந்து மண் தின்று மண்ணை தான் தின்று வெடித்து மண்ணை பிளந்து வெளியேறி வருகிறது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா தாவரங்களும் மண்ணிலே இருந்து விதையாக வந்தவை, விதையிலே இருந்து வந்தவை. 4வதாக ஒன்று இருக்கிறது. கருப்பையிலும் இல்லாமல், முட்டையிலும் இல்லாமல், மண்ணிலும் இல்லாமல் உயிர் பெற்று வருவதும் அது பூமியின் சூட்டில் பிறக்கும் உயிர்கள். மிகச் சரியான அழகிய உதாரணம் ஈசல். ஈசல் முட்டையில் பிறப்பதில்லை. ஈசலுக்கு விதை இல்லை. மழை பெய்த மாத்திரத்திலேயே மண்ணின் சூட்டில் ஈசல் பிறக்கும். பிறந்த ஈசல் பிறந்த 12 மணி நேரத்திற்குள் இறந்துவிடும். கிராமத்தில் பழமொழி சொல்லுவான். என்ன தெரியுமா பழமொழி சொல்லுவான்? பிறந்தது ரெக்கம் முளைக்குது, ரெக்கம் முளைச்சதும் சாக போகுதுன்னா. சாகிறதுக்காகவே ரெக்கம் முளைக்கும் அதுக்கு. இப்படி 4 வழிகளில் இந்த உயிர் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஆனால் உயிர் இந்த உலகத்தை விட்டு எல்லா பாதைகளிலும் போகிறது. எந்த பாதையில் போகிறது என்று நீங்கள் கண்டறியவே முடியாது. யாருக்கு எப்போது தெரியாது. இது ரொம்ப சிறிய உடம்பு. காலத்தருமன் வெட்டும் கட்டை, சதுர்முக திருமன் தைக்கும் சட்டை. பட்டினத்தார் பாடுறார், ஓட்டை வீடு 9 வாசல். நான் இதை விட உங்களுக்கு அழகிய உதாரணம் சொல்கிறேன். நான் படித்த புத்தகங்களிலே இருந்து சொல்கிறேன். உலகத்தில் எல்லா இலக்கியங்களும் மரணத்திற்கு அழுகிறது. உலகத்தின் எல்லா இலக்கியங்களும் மரணத்தை கண்டு அஞ்சுகிறது. உலகத்தின் எல்லா இலக்கியங்களிலும் மரணம் துன்பமாக பேசப்படுகிறது. ஆனால் உலகத்திலேயே மரணத்தை பெருமை என்று பாடியவர்கள் தமிழன் மட்டும்தான். தமிழர் மட்டும்தான். அதுவும் என்ன சொன்னான்? நேற்றிருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகின்றான். நேற்று இருந்தார் இன்று இல்லை என்பது துக்கம் இல்லை, பெருமை. அதுவும் எப்படி? உறங்குவது போலும் சாக்காடு. தினசரி உறங்க போகிறாய் இல்லையா? அது வாழுகிற போதே தூக்கத்தில் நடக்கிற மரணம்ங்கிறான். விழிக்கிறாய் இல்லையா? அது வாழுகிற போதே நீ வாழ்வதற்கான அறிகுறி என்கிறான். எப்படி தூங்கினால் இறந்து போகிறாயோ, உறக்கம் மரணம், விழித்தல் பிறப்பு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. யார்? வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. நேற்று இருந்தார் இன்று இல்லை, நெருநல் உளரொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. மரணம் துக்கம் இல்லை. ஒரு ராஜா, ஆனால் அது எப்போ துக்கமாகுது? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எப்போ துக்கம் ஆகும்? எப்போ ஆகும்? ஒரு ராஜா போய் ஒரு துறவியை தேடி போனான். மந்திரி சொன்னான், பக்கத்து காட்டில் ஒரு துறவி வந்திருக்காரு, அவர் மக்களுக்கெல்லாம் நல்லா வரம் கொடுக்குறாரு. ராஜா நேராக போனான், போய் கும்பிட்டான். நான் அரசன். சரி, என்ன வேண்டும்? ஏதாவது வரம் கொடுங்க அப்படின்னா. துறவி மேலே எங்களையும் பார்த்தார். உன் தகப்பன் முதலில் சாவான், அதற்கு பிறகு நீ சாவாய், அதற்கு பிறகு உன் மகன் சாவான்னு சொன்னான். யார் சொன்னது? துறவி. ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதான்னு சொல்லுங்க. ராஜா கோபம் வந்துருச்சு. ஏன் வரம் கேட்டேன்? ஒரு பெரிய மனுஷன் உன்னை தேடி வந்து வரம் கேட்குன்னு கேட்டா, உங்கள் அப்பன் சாவான், நீ சாவ,
உன் மகஜாவான்னு சொல்றியே, இதுக்கு பேர் வரமான்னு கேட்டபோது முனிவன் சொன்னான், திரும்ப நான் கொடுத்த வரத்தை யோசித்து பார். முதலில் உன் தகப்பன் சாவான், பிறகு நீ சாவாய், பிறகு உன் மகன் சாவான் என்றால் உன் குடும்பத்தில் மரணம் வரிசை தப்பி வராது. சரியா? நீ இருக்கும்போதே உன் குழந்தை செத்து போக மாட்டான். உன் தந்தை உயிரோடு இருக்கும்போதே நீ இறந்து புத்திர சோகத்தை உன் தந்தைக்கு கொடுக்க மாட்டாய். உன் குடும்பத்தில் மரணம் வரிசையாக வயதின் அடிப்படையில், மூப்பின் அடிப்படையில் வரும். முதலில் உன் தந்தை போவான், பிறகு நீ போவாய், பிறகு உன் மகன் போவான் என்றால் அது வரமா சாபமா? வரம். நண்பர்களே, மரணம் துன்பம் அல்ல, வரிசை தப்பிய மரணம் துன்பம். வரிசை தப்பிய மரணம் துன்பம். வரிசை தப்பிய மரணத்தையும் எதிர்கொள்ள முடியுமா? முடியும். எதிர்கொண்டவர்கள் உண்டா? உண்டு. அறிவு இருந்தால், வாசிப்பு இருந்தால் மனிதர்களால் மரணத்தை எதிர்கொள்ள முடியுமா? முடியும். அப்படி எதிர்கொண்டவர்கள் உலக வரலாற்றிலே உண்டா? உண்டு. எல்லா மரணமும் ஒன்றில்லை, எல்லார் மரணமும் ஒன்றில்லை. நான் இறக்கப் போவதை அறிந்து கொண்டான் ஒருவன். ஒரு புத்தகம் தான் இதை பேசுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 399 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, பாருங்க, எழுத்து இருந்தால், புத்தகம் இருந்தால் இறந்த காலத்திற்கு எவ்வளவு எளிதாக போக முடிகிறது என்று பாருங்கள். 2399 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை ஒருவன் எழுதி வைத்திருக்கிறான். மொழி இருப்பதாலே தான் உனக்கும் எனக்கும் இறந்த காலம். மொழி இல்லாவிட்டால் நமக்கு இறந்த காலமே கிடையாது. யாரவன்? சாக்ரட்டிஸ், உலகின் மாபெரும் தத்துவ அறிஞன். நீங்கள் ஆச்சரியம் பாருங்கள், தன் வாழ்நாளில் சாக்ரட்டிஸ் ஒரு வரி கூட கையால் எழுதியதில்லை. ஒரு வரி கையால் எழுதியதில்லை. ஆனால் தத்துவமாக சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தைகளை அவனது சீடர்கள் கேட்டு வைத்திருந்து எழுதி வைத்தார்கள். 80 ஆண்டுகள் வாழ்ந்த புத்தன், சித்தார்த்த கௌதம புத்தன், தன் கையால் ஒரு வரி எழுதியது கிடையாது. ஆனால் புத்தன் பேசியதை எல்லாம் அவன் சீடர்கள் அருகிருந்து கேட்டு புத்தகங்களில் எழுதி வைத்தார்கள். புத்தனின் கருத்துக்கள் அடங்கிய அகமே புத்தகம். ஆமா, புத்தக என்றால் அதுதான் அர்த்தம். முதல்ல புத்தனின் கருத்துக்கள் தான் எழுதப்பட்டுச்சு. இலக்கியம் இருக்குல்ல, அப்படின்னா என்ன பொருள்? இந்த உலகத்திலேயே எழுதுவதற்கு தேவையான பொருள் என்ன? காகிதம். காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? கிபி 3ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் கண்டுபிடித்தது யார்? சீனர்கள். அதை யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்தார்கள் சீனர்கள், கொரோனாவை ஒழித்து வச்சது மாதிரி. கிபி 8ஆம் நூற்றாண்டு வரையில் சீனர்களை தவிர வேறு யாருக்கும் காகிதம் தயாரிக்க தெரியாது. சீனாவிற்கு வணிகம் செய்ய போன அராபியர்கள் காகிதம் செய்யும் முறையை கண்டு வந்து உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டில் 12ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் காகிதம் வந்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வருகிற வரையில், அல்லது 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வருகிற வரையில் தமிழர்கள் எழுதுவதற்கு காகிதத்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் உலகத்தில் யாருமே பயன்படுத்தாத ஒன்றை தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். அது என்ன? உறக்க சொல்லுங்கள். ஓலைச்சுவடிகள். ஓலையிலே தமிழர்கள் எழுதினார்கள். எந்த ஓலை? பனை ஓலை. பனை ஓலையில் எழுதினால் அது எழுத்து நிற்கும் என்று கண்டுபிடித்தவன் யார்? தமிழன். அது மட்டுமில்லை, பனை ஓலையில் ஓரத்தில் எழுதினால் பனை ஓலையினுடைய ஓரப்பகுதிகள் வெப்ப காலத்தில் வெடிக்கும். ஒரு பனை மட்டை கீழே கிடந்துச்சுன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரம் பூரா வெடிச்சு கிடக்கும். எனவே ஓரமான பகுதிகளை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள்.
எந்த பகுதியை பயன்படுத்துவார்கள்? நடுவில் நரம்பு ஓடுது பாருங்க, ஒரு நரம்பு. அந்த நரம்புக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதியை வெட்டி அதை பயன்படுத்தி அதை எழுதுவதற்கு பயன்படுத்துவார்கள். பனை ஓலையின் மையத்தில் ஓடுகிற நரம்புக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு தமிழில் பெயர் இலக்கு. இலக்கில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம். 2000 ஆண்டுகள் எழுதி காப்பாற்றிருக்கான் தமிழன். இதில் கடல் கொண்டது போக, கரையான் தின்றது போக, ஆற்றில் தூக்கி போட்டது போக, அடுப்பில் போட்டது போக, எரிச்சது போக, தின்னது போக, இவ்வளவு போக மிச்சமே இன்னும் உலகத்தில் எல்லாம் இவ்வளவு இல்லை. அவ்வளோ நம்மகிட்ட இருக்கு. நம்மவர்கள் பனை ஓலையில் எழுதி கொண்டிருந்த காலத்தில் சாக்ரட்டிஸின் கருத்துக்களை கிரேக்கர்கள் எதில் எழுதினார்கள்? மாட்டு விலங்குகளின் தோலில் எழுதினார்கள், மிருகங்களின் தோலில் எழுதினார்கள், கல்லில் எழுதினார்கள், உலோக பட்டயங்களில் எழுதினார்கள். சாக்ரட்டிஸின் கடைசி நிமிடங்களை, மரணத்தை சாக்ரட்டிஸ் எப்படி சந்தித்தான் என்பதை பக்கத்திலே இருந்து பார்த்த சாக்ரட்டிஸின் மாணவன் பிளேட்டோ ஒரு புத்தகமாக எழுதினான். இந்த புத்தகத்தின் பெயர் தி அப்பாலஜி. 2399 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சாக்ரட்டிஸுக்கு அன்றைய அரசாங்கம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ஒரு கோப்பை விஷத்தை அருந்தி சாக வேண்டும். ஒரு கோப்பை விஷம், ஒரு கோப்பை நிறைய விஷம். அந்த விஷத்திற்கு பெயர் கோனியம். அந்த விஷத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த விஷம் சாப்பிட்ட உடனேயே இதயத்தை நிறுத்தாது. கோனியம் என்கிற இப்பவும் இருக்கு அந்த விஷம். கோனியம் என்கிற அந்த விஷத்தை நீங்கள் அருந்தினால் அது உடலுக்குள் போய் இரத்தத்தில் கலந்து இருதயத்தை, மூளையை தாக்காது. மாறாக தாழ்வான பகுதியை நோக்கி அந்த விஷம் விரைந்து போகும். அப்படியானால் என்ன? கால்களை நோக்கி போகும். கால்களை நோக்கி போய் கொஞ்சம் கொஞ்சமாக கால்களை மரத்து போக செய்யும், உயிர் இழக்க செய்யும். செய்த தவறுக்காக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குமாறு சாக்ரட்டிஸை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. சாக்ரட்டிஸ் மறுத்தான். மரணம் வரும் என்று தெரிந்தும் மறுத்தான். ஏன் கோனியம் கொடுத்தார்கள் தெரியுமா? நீ மண்டியிட மறுத்தா இல்லையா? இப்ப விஷம் எங்கே போகும்? கால்களுக்கு போகும். உன்னால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. என்ன செய்வாய்? மண்டியிடுவாய். எங்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க முடியாத உனக்கு ஒரு விஷம் கொடுத்து உன்னை மண்டியிடச் செய்து அதை நாங்கள் பார்த்து பிறகு நீ இறந்து போவதை நாங்கள் பார்ப்போம் என்று அந்த நீதிபதிகள் முடிவெடுத்தார்கள். ஆனால் நண்பர்களே, பெரியோர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சாக்ரட்டிஸ் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகளின் பெயர் வரலாற்றில் இல்லை. மரணத்தை மகிழ்ச்சியோட்டு கொண்ட சாக்ரட்டிஸின் பெயர் வரலாற்றில் இருக்கிறது. அப்படியே இருக்கு. இன்றைக்கும் உலகத்தில் ஒரு வரி கூட கையால் எழுதாத சாக்ரட்டிஸின் புகழ். விஷத்தை குடிக்க சொல்லிட்டான். பிப்ரவரி 15 கிமு 399 மாலை 5 மணிக்கு விஷம் அருந்த வேண்டும். சாக்ரட்டிஸ் சொன்னான் அந்த பணியாளரை பார்த்து, நீதானே எனக்கு விஷம் கொடுக்க போகிறாய்? ஆம், கொண்டு வா. இல்லை, மாலை 5 மணிக்கு தர வேண்டும் என்ற கட்டளை. இல்லை இல்லை, ஏன் தாமதப்படுத்துகிறாய்? கொண்டு வா, நான் குடிக்கிறேன். மரணத்தை சாக்ரட்டிஸ் எதிர்கொள்ள தயாராக இருந்தான். நண்பர்களே, அன்றைக்கு இறந்து போனது, மரணமடைந்தது சாக்ரட்டிஸ் அல்ல. இறந்தது, மரணமடைந்தது சாக்ரட்டிஸின் புகழ் அல்ல. தத்துவ ரீதியாக கேள்வி கேட்ட ஞானத்தை உருவாக்கிய சாக்ரட்டிஸின் சிந்தனையை சிறைப்படுத்தி அவன் மண்டியிட வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் தான் இறந்து போனார்கள். விஷம் குடித்தது சாக்ரட்டிஸ், செத்து போனது நீதிபதிகள். கொண்டு வர சொன்னான் கோப்பையை. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே அருந்தினான். அருந்தியது மட்டும் சாக்ரட்டிஸின் சிறப்பு இல்லை. அருந்துவதற்கு முன்னால் சொன்னான்,
அக்கீலியஸுக்கு நான் ஒரு காசு பணம் தர வேண்டும், பாக்கி வைத்திருந்தேன். என் நண்பனே, அதை நீ கொடுத்து விடுவாயா என்று கேட்டான். ஏனென்றால் அந்த தத்துவ மேதை தான் ஒரு கடன்காரனாக சாவதை விரும்பவில்லை. நண்பனே, அக்கீலியஸுக்கு தர வேண்டிய ஒரு காசு பணம் தந்து விடுவாயா? தந்து விடுவேன். மகிழ்ச்சியாக ஒரு கோப்பையை அருந்தினான். அருந்திய பிறகு அவனை நடக்க சொன்னார்கள். அவன் நடந்தான். நடக்க நடக்க விஷம் கால்களுக்கு இறங்கியது. ஒரு கட்டத்திற்கு பிறகு அவனால் நடக்க முடியவில்லை. மண்டியிட்டான். ஆனால் மண்டியிட்டு விட்டு சாக்ரட்டிஸ் அந்த நீதிபதிகளை பார்த்து சொன்னான், நான் உங்களுக்காக வருந்துகிறேன். அவர்களுக்கு வியப்பு. சாக போகிறவன் நம்மை பார்த்து ஏன் வருந்துகிறான் என்று கேட்டார். உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு, உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு, உங்கள் குற்றங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு நியாயத்தின் குரலை இல்லாமல் செய்வதால் நீங்கள் சந்திக்க போகிற இழப்பை நினைத்து உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டான். நண்பர்களே, மரணம் எல்லோருக்கும் வரும். சாக்ரட்டீஸுக்கும் வந்தது. ஆனால் உடம்போடு உயிருடைய நட்பை உணர்ந்த சாக்ரட்டீஸ் மரணத்தை வென்று வாழ்கிறான். வாழ்கிறானா இல்லையா? ரொம்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சொன்ன உதாரணத்தை விட்டு விடுங்கள். மிக நெருக்கமான ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1948 ஜனவரி 30 மாலை 5 மணி. யார் யார் 1948 ஜனவரி 30 மாலை 5 மணிக்கு கொல்லப்பட்டது யார்? காந்தியடிகள். கொல்லப்படுவதற்கு முதல் நாள் கத்தியவாரிலே இருந்து 2 பேர் சந்திக்க வருகிறார்கள் காந்தியை. நிகழ்ச்சி நிரலில் அவர்கள் பெயர் இல்லை. நிகழ்ச்சி நிரலில் பெயர் இல்லாவிட்டால், சந்திப்பதற்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டால் காந்தி சந்திக்க மாட்டார். காந்தி சொல்லிவிட்டார், இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை சந்திக்க முடியாது. அவர்கள் அங்கிருந்து வந்து விட்டார்கள், காத்திருந்து உங்களை பார்த்து விட்டு போவார்கள். காந்தி சொன்னார், அவர்கள் காத்திருக்கட்டும், நாளை மறுநாள் வேண்டுமானால், அதாவது ஜனவரி 31ஆம் தேதி வேண்டுமானால் அவர்கள் என்னை பார்த்து கொள்ளட்டும், நான் உயிரோடு இருந்தால் என்றார். நான் உயிரோடு இருந்தால் தான் கொல்லப்பட போகிறோம் என்பதை காந்தி தெரிந்து வைத்திருந்தார். அவர் இப்படியே சொன்னார், வயது ஏறி நோய் வந்து முதுமை வந்து நான் இறந்து போவதை நான் விரும்பவில்லை. மாறாக ஒருவனின் தோட்டா என் திறந்த மார்புகளை துளைக்கும் போது அவன் மீது பகைமை இல்லாமல் என் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு இறந்து போனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார். அது நடந்ததா நடக்கவில்லையா? அதைவிட ஆச்சரியம், 30ஆம் தேதி காலை, மாலை கொல்லப்படுவதற்கு முன்பு காலை அவரை சந்திப்பதற்கு நேருவின் சகோதரி வருகிறார், விஜயலட்சுமி பண்டிட். அவரோடு கூட ஒரு 4 வயது சிறுவன் வருகிறான். இந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, ராஜீவ் காந்தி. 4 வயது ராஜீவ் காந்தியை தன்னோடு அழைத்துக் கொண்டு வருகிறார் விஜயலட்சுமி பண்டிட். காந்தியை பார்த்த மாத்திரத்தில் தன் கையில் இருந்த பூக்களை காந்தியின் கரங்களில் கொடுக்காமல் 4 வயது குழந்தை ராஜீவ் காந்தி காந்தியின் கால்களில் அதை வைத்து வணங்கினார். குழந்தையை அரவணைத்து மடியில் அமர்த்தி கொண்டு காந்தி சொன்னார், இறந்தவர்களுக்குத்தான் இப்படி செய்வார்கள், இறந்தவர்களுக்குத்தான் இப்படி செய்வார்கள். எனில் தான் இறந்து போவேன் என்பது 10 நாளைக்கு முன்பு அவருக்கு தெரியும். பேட்டியே கொடுக்கிறார், பேட்டி கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது. நான் காந்தியின் வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன், காந்தி மிகச்சிறந்த எழுத்தாளர். A killer cannot decide my fate என்று காந்தி சொன்னார். காந்தி சாதாரணமான மனிதர் இல்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் காந்தி கொண்டாடப்படுகிறார். உலகம் முழுவதிலும், உலகத்தின் அரசியலில், உலகத்தின் போர்களுக்கு நடுவே, பகைமைகளுக்கு நடுவே எதிரியாக எவனையும் கருதாமல், எவனுடைய உயிருக்கும் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல்
கருணையால், அகிம்சையால் இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்று நம்பியவர் ஒருவர் உண்டென்றால் அது காந்தி. 80 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் காந்தி. இன்னைக்கு காந்தியை பகடி பேசுவதற்கும் கேலி பேசுவதற்கும் சிலர் முயற்சிக்கிறார்கள். முடிந்தால் காந்தியின் மீது ஒரு திரை போட்டு மறைக்க முயற்சிக்கிறார்கள். பெரும் சுவர் எழுப்பினாலும் அதையும் கடந்து காந்தி காட்சி அளிப்பார் என்பது காந்தியின் சிறப்பு. 80 மாதங்கள் சிறையில் இருந்தார். 72 மாதங்கள் இந்திய சிறைகளில், 8 மாதங்கள் தென்னாப்பிரிக்க சிறையில். தன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை சிறையில் கழித்தவர் காந்தி. ஜனவரி 20 காந்தி சொன்னார், A killer cannot decide my life. ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது. நான் நம்புகிற என் ராமன் தீர்மானிப்பான். My Ram will decide. நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்று நான் நம்புகிற என் கடவுள் ராம் தீர்மானிப்பான். அடுத்த வரி காந்தி சொன்னார், என் பணி இந்த மண்ணில் முடிந்து விட்டது என்று அவன் கருதினால் அவன் என்னை எடுத்துக்கொள்வான். எனக்கு இன்னும் பணி இருக்கிறது என்று கருதினால் அவன் என்னை வாழ அனுமதிப்பான். நான் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் என் ராமின் கைகளில் இருக்கிறதே தவிர ஒரு கொலைகாரனின் கைகளில் இல்லை என்று சொன்னார். ஆனால் காந்தியின் சொல் பலித்தது. அவர் வாழ்வதா இல்லையா என்பதை அவர் சொன்னபடி ராம் தான் தீர்மானித்தான். ஆனால் அவர் சொன்ன ராம் இல்லை, நாதுராம். ஒரு சின்ன வேறுபாடு தான். கொல்லப்பட்டு விட்டார். 50 கிலோ எடைக்கும் குறைவான எடை இருந்த அவரது மார்பில் 3 தோட்டாக்கள், 0 பாயிண்ட் ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லாத நெருக்கத்தில் அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டு விட்டார். இதோ 75 ஆண்டுகளாகிவிட்டது. தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு சிலை இருக்கிறது, லண்டனில் இருக்கிறது, பாரிஸில் இருக்கிறது, இலங்கையில் இருக்கிறது, உலகத்தின் எந்த ஜப்பானில் இருக்கிறது. உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் காந்தி கொண்டாடப்படுகிறார், போற்றப்படுகிறார். 3 தோட்டாக்களால் காந்தியை கொண்டு விடலாம் என்று கருதினார்கள். ஆனால் காந்தி மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், வாழ்வார். அப்படி வரலாற்றில் இன்னொரு வீரன் உண்டு. நான் அதை சொல்லி நிறைவு செய்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அலெக்சாண்டர் மிகச்சிறிய வயதில் இறந்து போனார். வரலாற்றாசிரியர்கள் அலெக்சாண்டரை தி கிரேட் என்று வர்ணிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த உலகின் பெரும்பகுதியை வென்ற ஒருவன் யார்? அலெக்சாண்டர். மரணப்படுக்கையிலே அலெக்சாண்டர் இருக்கிறார். அலெக்சாண்டர் பிறந்த போது அவரது தந்தை பிலிப் மகன் பிறந்த செய்தி கேட்ட உடனேயே போலோர் வருவோருக்கெல்லாம் பொற்காசுகளை பரிசாக அள்ளி கொடுக்கிறான். ஒரு மந்திரி கேட்கிறான், மாமன்னரே, அரசியல் வாரிசு பிறந்து விட்ட மகிழ்ச்சியா, இளவரசன் பிறந்து விட்ட சந்தோஷமா, ஆண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியா என்று கேட்கிறான். மன்னர் பிலிப் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, ஒரு இளவரசன் பிறந்து விட்டான், ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற மகிழ்ச்சியில் நான் காசுகளை இறைக்கவில்லை. என் குழந்தை பிறந்த காலத்தில் என் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு ஆசிரியன் உயிரோடு இருக்கும் காலத்தில் மகன் பிறந்திருக்கிறானே என்ற மகிழ்ச்சியில் சொல்லிக் கொடுத்தேன். நண்பர்களே, சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர். 29 வயதில் உலகை வென்ற அலெக்சாண்டர் படித்தது யாரிடத்தில்? அரிஸ்டாட்டிலிடத்தில். அரிஸ்டாட்டிலிடம் அதான் படிப்பின் உயர்வு, அது கல்வியின் உயர்வு. அது ஒரு மாமன்னன் உலகையே வென்று விட்டான், மரணப்படுக்கையில் இருக்கிறான், காய்ச்சல் வந்து விட்டது, இறக்கப் போகிறான், எந்த வைத்தியமும் பயன் தரவில்லை. இன்னொன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மரணத்தை வெல்லும் ஒரு மருத்துவம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை, இல்லவே இல்லை. டாக்டர் காப்பாற்றிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சாக கடந்தேன் காப்பாற்றிட்டீங்கன்னு நம்ம சொல்கிறது நம்ம பெருமையில்
சந்தோஷத்தில் சொல்கிறதானே தவிர மரணத்திடமிருந்து எந்த மருத்துவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நோயின் தீவிரத்தை வேண்டுமானால் குறைக்க முடியுமே தவிர மரணத்திலிருந்து உங்களால் எவனாலும் எந்த மருத்துவத்தாலும், அது அலோபதியோ ஹோமியோபதி என்ன பதியாக இருந்தாலும் சரிதான், ஆமாம், காப்பாற்ற முடியாது. இப்போ அலெக்சாண்டருக்கு மரணம் வரப்போகிறது. மரணத்தின் விளிம்பில் காய்ச்சலின் உச்சத்தில் அலெக்சாண்டர் தன் தளபதிகளையும் அமைச்சர்களையும் அழைத்தான். இன்னும் இறந்து விடுவேன் கொஞ்ச நேரத்தில், ஆனால் நான் சொல்லும்படித்தான் என் இறுதி சடங்குகள் நடக்க வேண்டும். சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி செய்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்பதை உடம்பொடு உயிரிடை உறவை அறிந்த அலெக்சாண்டர், அரிஸ்டாட்டிலும் பாடம் படித்து சித்தம் தெளிந்த அலெக்சாண்டர், 29 வயதுக்குள் உலகின் பெரும்பகுதியை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார், நான் இறந்த பிறகு என் சவப்பட்டியை என் மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு போக வேண்டும். ஏன் என்று தளபதிகள் கேட்டார்கள். எந்த மருத்துவத்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் என் சவப்பட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும். நல்லா இருக்கிறது. முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அலெக்சாண்டர் சொல்கிறார், சவப்பட்டிக்குள்ளே கைகளை உள்ளே வைப்பார்களா வெளியே வைப்பார்களா? சொல்லுங்க, யாராவது பேசுங்க. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் தான் பேச போகிறோம். இல்லைன்னு ஆனது பிறகு மற்றவங்க தான் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டேன். உற்சாகமாக ஜாலியாக சந்தோஷமாக ஒரு கூட்டம்னா நீ என்ன கேட்குறது, நான் என்ன சொல்கிறது, அப்படி நீ வேணால் எங்கள் வீட்டிலே வந்து கேட்டுப்பார், நான் யார் கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு. எதுக்கு உசுரோடு இருக்கணும்? ஆமாம், மனுஷன்னா கலகலன்னு சந்தோஷமாக இருக்கணும். அவன் இருக்கிற இடமே உற்சாகம். என்ன சொல்கிறீங்க? நம்மளை பொறுத்த பார்த்தாலே பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷமும், வாங்க 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 பார்த்து, எப்படி இருக்கு? இருக்கேன். என்ன பண்ணுற? இன்னும் பண்ணுறேன். போகுது. செத்துடலாமா? எதுக்கு இருக்க? ஒருத்தன் செத்து போயிட்டான், 45 வயசு, செத்துட்டான். தெருவில் இருக்கவங்க பூரா வந்து மாலை போட்டு கும்பிட்டான். செத்து கிடந்தவன் நினச்சானா, அட சண்டாளைங்களா, 45 வருஷமாக இந்த ஊரில் குடியிருந்தேன், ஒரு ஒரு வணக்கம் சொன்னதில்லை. இப்போ செத்து கிடக்கிறேன், அவ்வளோ பேரும் மாலையை கொண்டாந்து போட்டுட்டு கும்பிடுறான். ஒரு பொம்பளை ஒரு ரோஜா பூ அப்படி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாளா? சொல்லலை. இதே தெருவில் 45 வருஷம் இருந்தேன், ஒரு நாயும் திரும்பி பார்க்கல. இப்போ செத்ததுக்கு பிறகு இவ்வளோ மரியாதை தர்றாங்களே, பேசாமல் 45 வருஷமும் பணமாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவன் நினச்சானா? நினைக்கவே வேணாம், அவன் பணமாக தான் வாழ்ந்திருக்கான். ஒரு 19 வயசு பையன் எழுதுனான், ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? ரொம்ப முக்கியமான கேள்வியில், வாழ்கிறவர்கள் தான் சாக முடியும், வாழாதவர்கள் ஆமாம் ஏற்கனவே போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், உற்சாகமாக கல்ல ஜம்முன்னு இருக்கணும். சவப்பெட்டிக்குள்ள கையை உள்ளே வைப்பாங்களா வெளியே வைப்பாங்களா? இப்பவும் பாருங்க, இவ்வளவு நேரம் உசுரை கொடுத்து கத்துனதுக்கு பிறகு நீ என்ன, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு வீரராக பெருமாள் மாதிரி படுத்து கிடந்தா என்ன பண்ற? நான் யாருக்கு நன்றி சொன்னேனோ, யாருடைய வழிகாட்டுதலிலும் தலைமையிலும் இந்த புத்தக திருவிழா சிறப்பாக நடந்ததோ அவர் திரு மாண்பமைந்த திரு பிரபு, உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், புத்தக திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கரவொலியால் அவரை உற்சாகப்படுத்துங்கள். வெல்கம் சார், வெல்கம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார்.
நன்றி. கையை உள்ளே வைப்பார்களா வெளியே வைப்பார்களா? உள்ளே வைப்பார்கள். ஆனால் அலெக்சாண்டர் சொன்னார், என் 2 விரைத்த கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அமைச்சர்கள் கேட்டார்கள், சவப்பெட்டிக்கு வெளியே எதற்கு வைக்க வேண்டும்? அலெக்சாண்டர் சொன்னார், உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகிற போது எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னான். அதில் ஒரு இயற்கை ரகசியம் பாருங்கள். ஓஷோ சொல்லுவார், ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு குழந்தை உலகத்திற்கு வருகிற போது எதையோ கொண்டு வருவது மாதிரி என்ன பண்ணும்? இப்படி வரும். நம்ம தான் இந்த பூமிக்கு வர்றப்போ என்னத்தையோ ஒன்றும் கிடையாது உள்ளுக்குள்ளே, ஆனால் எதையோ கொண்டு வர்ற மாதிரி கையை மூடிக்கிட்டு வரும். ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு விரைஞ்சிடும். அலெக்சாண்டர் சொன்னான், என் கைகள் 2ஐயும் வெளியே வைத்து விடுங்கள். 3ஆவதாக சொன்னான், என் இறுதி ஊர்வலம் போகிற பாதையில் பூக்களுக்கு பதிலாக நான் வென்ற நாடுகளில் இருந்து திரட்டி கொண்டு வந்த ரத்தினங்களையும் நவரத்தின கற்களையும் வைரக்கற்களையும் வீசி தெருவில் எரியுங்கள், அதன் மீது என் இறுதி ஊர்வலம் போகட்டும் என்று சொன்னான். ஞானத்தால் அரிஸ்டாட்டிலிடம் கற்ற மேன்மையால் இந்த 3ஐயும் அலெக்சாண்டர் தன் படைவீரர்களுக்கு ஆணையிட்டான். அவர் சொன்னது போலவே அவரது கைகள் சவப்பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டது. அவருக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்களே அவர் உடலை தூக்கினார்கள். அவர் வென்ற நாடுகளிலே பெற்ற பரிசுகளையும் நவரத்தினங்களையும் நகைகளையும் பொற்குவைகளையும் அவர் போகிற பாதையெல்லாம் வீசி எறிந்தார்கள். இப்போது கூட நம் வீடுகளில் துக்கம் நடந்து முடிந்த வீடுகளில் இறந்தவரின் உடலுக்கு பின்னே போகிற பாதையில் பூக்களை போட்டுக்கொண்டு போவது வழக்கம். ஒரு நண்பர் கேட்டார், அப்படி மரியாதை செலுத்துவதற்காக போட்ட பூவை தரையில் போடலாமா, அதை மிதிப்பது நல்லதா என்று கேட்டார். இல்லை, தமிழர்கள் எதையும் சித்தத்தெளிவோடு செய்கிறவர்கள். இறந்தவனின் உடல் எரியூட்டப்படுவதற்காக இறுதி சடங்குகளுக்காக செல்லுகிற போது அந்த போகிற வழியெல்லாம் பூக்களை சிந்திவிட்டு போவதற்கு ஒரே காரணம், யாரேனும் தாமதமாக வந்தால் வந்தவருக்கு அந்த வீட்டிலே இருக்கிற பெண்கள் வழி சொல்ல முடியாது என்பதால் வந்தவன் வழி தேடி போவதற்காக, இறந்தவன் எங்கே போகிறான் என்பதை இருப்பவனுக்கு சொல்லுவதற்காக போடுகிற காரியம். அது பாதை காட்டுகிற வேலை. அது மட்டும் இல்லை, அழுவதில் கூட நான் நிறைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பும் நாகரிகமும் மிக்கவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். நான் முதலில் சொன்னேன், நீங்கள் மறந்து விடாதீர்கள், உலகமே மரணம் துக்கம் என்று கொண்டாடிய போது அதை பெருமை என்று கொண்டாடியவர்கள் யார்? தமிழர்கள். இந்த உலகத்திலேயே 3500 ஆண்டுகள் நிரம்பிய, இன்னும் மனிதர்கள் உயிர்ப்போடு பேசுகிற எழுத்தும் இலக்கணமும் கொண்ட ஒரே மொழி எது? 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 தமிழ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, தெற்கே இருந்து வந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் இருந்து யார் வந்தாலும் சரி, தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஒருவேளை அதுக்கு ஒரு இப்படி கதி வந்தால் அது யாரால் வரும்? நம்மளால தான் வரும். ஏன்னா நம்மளால தான் படிக்க மாட்டேங்கிறான், நம்மளால தான் எழுத மாட்டேங்கிறான், நம்மளால தான் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான். பேசலைன்னா, எழுதலைன்னா, படிக்கலைன்னா ஒரு மொழி எப்படி உயிரோடு இருக்கும்? மொழினா முகவரி, மொழினா உயிர், மொழினா அடையாளம், மொழினா பண்பாடு. எவ்வளவு இருக்கு தெரியுமா மொழிக்குள்ள? அதனால தான் சொன்னேன், உலகத்திலே எல்லாரும் செத்துட்டா உட்கார்ந்து அழுதான், ஐயோ துன்பம்னா, வெல்லப்பட முடியாததுன்னா தமிழன் தான் சொன்னான். அது பெருமை. நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு போயிட்டேறா டேய். அப்படிதான் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவர். யார் சொன்னா? தமிழன் சொன்னான். உறங்குவது போலும் சாக்காடு தமிழர்கள் சொன்னார்கள். அப்படியே இல்லை, இளவு வீட்டில் அழுதா, அதில் கூட தமிழன் பண்பாடு வச்சான். தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை வரிசை தப்பிய மரணத்தில்
அப்படின்னா தெரியுமில்ல? வரிசை தப்பிய மரணத்தில் குழந்தை இறந்து போனால் ஒரு தாய் வயிற்றில் அடித்து கொண்டு அழுவாள். கணவன் இறந்து போனால் மார்பில் அடித்து கொண்டு அழுவாள். செய்த தவறுக்கு வருந்தினால் நாம் தலையில் அடித்து கொண்டு அழுவோம். அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள் தமிழர்கள். மகன் இறந்தபோது தாய் ஏன் தெரியுமா வயிற்றில் அடித்து கொண்டு அழுகிறாள்? அது பிள்ளை இருந்த இடம், பிறந்த இடம். கணவன் இறந்த போது அவள் ஏன் தெரியுமா மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிறாள்? அது அவன் இருந்த இடம். செய்த தவறுக்கு வந்து ஏன் தலையில் அடித்துக் கொண்டு அழுகிறாள் தெரியுமா? அது தவறு பிறந்த இடம். அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள். அவ்வளவு கற்றுக் கொடுக்கிற புத்தகங்கள் இருக்கிறது. நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உலகத்தில் எதிரே வருவர் ஒருவரை பார்த்து வணக்கம் சொல்வதற்கு ஜப்பானியர்கள் உடம்பை பாதியாக வளைப்பார்கள். அரபிகள் அரவணைத்துக் கொள்வார்கள். ஆங்கிலேயர்கள் கை உயர்த்தி வணக்கம் சொல்வார்கள். தமிழர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? நல்ல கையை இருக்குமா பின்னால் கட்டிக்குங்க. தமிழர்கள் என்ன செய்வார்கள்? இருகரம் கூப்பி வணங்குவார்கள். அதுவே இப்போ விட்டு போச்சு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரல. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன். அவர் பையனை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். பையன் சென்னையிலேயே பெரிய கல்லூரியில் படிக்கிறான். மை சன் அப்படின்றார். மகன்னா எனக்கு புரியாதான். இது என்ன கொடுமை? அவன் தமிழ, நான் தமிழ. ஓங்கி காலை மிதிச்சா அம்மானு தான் கத்த போகிறான். ஆனால் மை சன் அப்படின்னார். நம்ம பழக்கம் இந்த அவ்வளோன்னு இருந்தால் கூட குனிஞ்சு கும்பிடுறது நம்ம பழக்கம். நான் இப்படின்னு கும்பிட்டேன், அவன் அப்படிங்கிறான். எனக்கு அவன் அப்படி செஞ்சது கூட வருத்தமாக இல்லை. நம்மளை பார்த்து இவனுக்கு ஏன் நெஞ்சு வலிக்குதுன்னு ஒரே கவலையாக போச்சு. அடுத்த முறை புத்தக திருவிழாவுக்கு வருகிற போது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு புரியுமா என்று யோசிக்காதீர்கள். உங்களுக்கு புரிந்ததை விட அவர்களுக்கு சிறப்பாக புரியும். ஆமாம். இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 5 நாள் ஆகும். அவங்க 5 நிமிஷத்தில் ஆப்ரேட் பண்ண மாட்டானா? நான் வெளிநாட்டுக்கு போனேன். ஒருத்தர் 45,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அவ்வளோ காசு நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. நான் ஏயா எனக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா, இந்த காசாக கொடுத்துருந்தாண்ணா 3 மாதம் வாடகை கொடுத்துருக்கலாமேன்னு உள்ளுக்குள்ளே பதறி போய் ஏயா இவ்வளோ காசு கொடுத்து அண்ணே உங்களுக்கு வாங்கினேண்ணே அப்படின்னு. இது எவ்வளோவே எதுக்கியா இவ்வளோ உங்களுக்கு வாங்கினேனே வச்சுக்கேன்னுட்டேன். நான் ஒன்று வந்துட்டேன். 10 நாள் ஆச்சு. அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கோங்க. மக 10 செகண்டில் ஆப்ரேட் பண்ணுறா. நான் ஆனால் மனசு கொடுக்க வருதா? இந்த நாய்க்கு தேங்காய் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உடைக்கவும் தெரியாது, திங்கவும் தெரியாது, ஆனால் கொடுக்கவும் செய்யாது. நாய்க்கு தேங்காய் கிடச்சது மாதிரி அதை நான் வச்சுக்கிட்டு இப்படின்னா எவனுக்கோ கால் போகுது. எவன் கூட நான் 5 வருஷமாக பேசக்கூடாதுன்னு நினச்சேனோ அவனுக்கு போயிடுச்சு. அவன் அப்புறம் என்ன கூப்பிட்ட அப்படிங்கிறான். நமக்கு தெரியல டெக்னாலஜி. அடுத்த முறை வருகிற போது குழந்தைகளோடு வாங்குங்கள். குதூகலமாக வாருங்கள். ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன். விலை அதிகமான பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி தராதீர்கள். உங்களுக்கு பணம் இருந்தால், செல்வம் இருந்தால், உங்கள் பண திமிரையும் செல்வத்தையும் காட்டுவதற்கான பொம்மைகளாக உங்கள் குழந்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தாது. அவர்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுங்கள். 1.25 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்தாரு என் ஃப்ரெண்டு. நான் கெஞ்சினேன், வேணாம். 19 வயசு பையனுக்கு எதுக்கு? நான் வாழ்நாள் பூரா நடந்தே சரி, அதுக்கு என்ன இப்போ? நான் நடந்து கஷ்டப்பட்டு என் மகன் பைக்கில் போட்டு இந்த பாரு, நீ நடந்து போனப்போ பஸ்ஸே கிடையாது, அதனால தான் நீ நடந்து போனேன். அவனுக்கு எதுக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற? நீ பேசாமல் இரு, நான் வாங்கி தர்றேன். வாங்கி கொடுத்தான். 3 மாதம்தான். பைக்கு நிற்கிது, பையன் இல்லை. பையன் போஸ்டரில் இருக்கான். பைக்கு நிற்கிது. உங்கள் காசு, உங்கள் பணம், உங்கள் திமிர், உங்கள் கொழுப்பை காட்டுவதற்கு குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அதற்கு 100 புத்தகங்கள் வாங்கி வீடில் வையுங்கள். வீடு சொர்க்கமாகிவிடும்.
இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன், உங்களுக்கு 60 வயசான பிறகு உங்களை மரியாதையாக வச்சு சோறு போடுவாங்க. அதுக்காகவாவது வீட்டில் புத்தகம் வைங்க. அந்த பண்பாட்டை சொல்லிக் கொடுங்கள். எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார், ஜோசப் வாத்தியார். டேய் இப்படி தாண்டா கும்பிடணும். ஏன் அப்படி கும்பிடணும் தெரியுமாடா அப்படின்னு கேட்டார். தெரியல. அவர் சொன்னார், இந்த கையில் என்னடா பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கையில் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். இந்த கையில் என்ன பண்ணுறோம், கழுவுறோம். எங்கள் வாத்தியார் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த கையில் சாப்பிட்றோம்டா, இந்த கையில் கழுவுறோம்டா. ஆனால் கழுவுற கையையும் சாப்பிட்ற கையையும் ஒன்றா சேர்த்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு எதுக்கு நிற்கிறவனை கழுவுற கைக்கும் சாப்பிட்ற கைக்கும் வித்தியாசம் பார்க்காம நான் எப்படி ஒன்றா நடத்துகிறேனோ அது மாதிரி உன் ஜாதி பார்க்காம, உன் மதம் பார்க்காம, உன் இனம் பார்க்காம, நீ ஏழையா பணக்காரனான்னு பார்க்காம, நீ கருப்பா சிவப்பான்னு பார்க்காம என் கரங்களை நான் நடத்துவது போல உன்னை நடத்துவேன் என்று உலகத்திற்கு சொல்வதற்காக தமிழர்கள் கண்டுபிடித்த முறை என்ன? என்னது என்னது? வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.